ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரு ஹக்கீம் அவர்கள் அந்த சட்டத்தை குறித்ததான சில முன்னுரையை கொடுத்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நானும் 2016 நான் ஒரு விவசாயி தான். நான் படிச்சது எத்தனை நினைக்கிறீங்க? சரி, காமன் மேன் யூடியூப் சேனல் நடத்துறாரு, ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, ஏதோ அடிக்கடி இந்த போர்டெல்லாம் காட்டிக்கிட்டு நிறைய கணக்கோலை கூட எழுதி போடுவாரு. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நீங்க எங்க லா படிச்சீங்க? ஏங்க சத்தியமா நான் லா படிக்கலைங்க. சும்மா சொல்லாதீங்க, நீ நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீங்க எங்க லா படிச்சீங்க? நான் லாயர் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலே நம்ப மாட்டாங்க. நான் ஒரு 10வது அங்க படிச்சிருக்கேன் அப்படின்னு. சும்மா சொல்லாதீங்க சார். அப்போ ஒரு விஷயத்த என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு விவசாயி நான் 10வது தான் படிச்சிருக்கேன். உண்மையிலே நான் என்னோட எஜுகேஷன் வெறும் 10th தான். இப்போ 2016 என்னுடைய தகப்பனார் இறந்துறார். நீங்க எல்லாருமே உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக வந்திருக்கலாம், இன்க்ளூடிங் பொதுநலம்ங்கிறத ஒரு விஷயம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல என்னுடைய பிரச்சனை நான் சரி செய்ய முடியுமா? அதுக்கு இந்த ஆர்டிஐ வகுப்பு போனா இங்க வந்து ஹக்கீம் சொல்லி தருவாரா, இல்ல முருகேசன் சொல்லி தருவாரா, இல்ல பரஞ்சோதி மறுநாள் வர்றேன்னு இருக்காரு, அவர் வந்து என்னோட நிலச்சிக்கல்ல இல்ல பாத பிரச்சனையில வாக்கா சண்டையில பிரச்சனையை சரி பண்ணி தருவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட நீங்க வந்திருக்கலாம். இன்கூடி நானும் கூட அந்த லெவல்ல தான் இருந்தேன் ஆரம்பத்துல. ஒரு கிராம நிர்வாக அலுவலகம் 2016 வரைக்கும் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. உண்மை, பொய் சொல்லல, தெரியாது. ஏன்னா என்னுடைய தகப்பனார் எல்லாத்தையும் பார்த்துட்டார். எனக்கு திருமணமானது பின்னாடி கூட 2005 எனக்கு திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் கூட 2016 வரைக்கும் நான் வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், விவசாய வேலை பார்ப்பேன், சம்பளம் கொண்டாந்து கொடுப்பேன். எங்க அப்பா தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தார். என்னன்னே தெரியாது, நாடாவது தேசமாவது சட்டமாவது ஒண்ணுமே தெரியாது. அம்மாவோட போ இந்த எப்படி சராசரி மனிதன் இன்னைக்கு சொன்னார்ல ஹக்கீம், ஒரு கடைக்கோடி மனிதன், ஒரு கடைக்கோடி மனிதனா தான் நம்ம வாழ்ந்துட்டோம். தகப்பனார் இறந்த உடனே நான் எதிர்பார்க்காத ஒரு இறப்பு. 63 வயதுல என் தகப்பனார் இறந்துறார். நான் ஒரு 90 வயசு வரைக்கும் இருப்பாராச்சு. இறந்துறார். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு பொறுப்புல இல்லாம இருக்கும் தகப்பனார் இறந்துட்டாருன்னா அந்த சுமை என்பது பெருசு. அது சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். ஒரு தகப்பனார் இறந்துட்டாருன்னா அந்த இழப்பை ஈடு செய்யறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் ஒண்ணுமே தெரியாத விட்டுப்பட்டு தகப்பனார் இறந்து போயிட்டாருன்னா ரொம்ப சிக்கல். இதெல்லாம் குடும்பத்தை எப்படி நடத்த போறான் அப்படிங்கிற ஊரே என்னை பார்த்து நகைச்சுவையாக பார்த்த காலங்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்க அப்பா இறந்துட்டாரு, இறப்பு சான்று வாங்கணுங்கிற ஒன்றே அப்பதான் தெரியும். டெத் சர்டிபிகேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் இறந்து விட்டான் என்று பதிவு பண்ண வேண்டும் என்ற ஒரு நாலேஜ் அப்பதான் தெரியும். அப்ப அதை நான் பதிவு பண்ணணும்னு போறேன். ஒரு கிராம நிர்வாக அலுவலர் எனக்கு ஒரு நபர் என்னை கூட்டிட்டு போயிட்டு, வாங்க தம்பி உங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போறேன். அவர் எனக்கு இறப்பு சான்றிதழ் வாங்கி கொடுத்தாரு கிராம நிர்வாக அலுவலர். சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா பேர்ல நிலம் இருக்கு. ஆமா, ஒரு 5 ஏக்கர் இருக்கீங்க. அப்ப 5 ஏக்கர் இருக்குன்னா அந்த நிலத்தை உங்க பேருக்கு நீங்க மாத்த நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்புறம் எங்க அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு தானே, கூட பிறந்த எங்க அக்கா மட்டும்தான், நான் எங்க அக்கா பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நீங்க பிரிக்கணும்னா வாரிசு சான்று வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வாரிசு சான்றா, இது எங்க போய் வாங்கிறது அப்படின்னோடனே, நீங்க யாரை சந்திச்சீங்களோ அதே சேம் விஓவை பார்த்து போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. 2016 மேனுவல் தான், இது கிடையாது, ஆன்லைனுக்கு. அப்ப மேனுவலை பார்க்கும்போது வாரிசு சான்று வேணும். அப்படியே தம்பி, சரி திங்கக்கிழமை வந்து பாக்குறீங்களா அப்படின்றாரு. அப்பதான் கிராம நிர்வாக அதிகாரிக்கான பணினா என்னன்னு லேசா தெரிய வரும். அப்ப 2016 கரெக்டா 8வது மாசம் நான் சொல்றது என் தந்தை இறந்தது, 10வது மாசம் வாரிசு சான்று வாங்க போறேன். அப்போ போகும்போது இன்று போய் நாளை வா, அந்த கதை கேள்விப்பட்டீங்களா? இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா. முதல் முறையாக விஓ அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கும் விஓ அலுவலகம் புறக்கணிக்கப்பட்டு 1 மாத காலங்கள் ஆச்சு. கடைசியில் ஒருத்தர் வந்து சொன்னாரு, நீ இப்படி சும்மா போயிட்டு வந்தா வேலை நடக்காது தம்பி, ஒரு 500 ரூபாய் கூட அவருக்கு அப்படின்னு சொன்னார். உண்மையிலேங்க இன்னைக்கு லஞ்சமே கொடுக்காது சொல்றேன். நான் தான் ஒரு வாரிசு ஆண்டுக்கு 500 ரூபா கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் 500 ரூபா கொடுத்தாச்சு. 1 மாசம் ஆச்சு. திரும்ப போகும்போது, தம்பி இங்க கொடுக்க மாட்டோம், வட்டாட்சியர் அலுவலகத்துல போய் வாங்கிக்கிட்டான். வட்டாட்சியர் அலுவலகம் போறேன். எனக்கு திக்கும் தெரியாது திசையும் தெரியும். கூட ஒரு தம்பி இன்னைக்கு வந்து சென்னையில ஒரு நல்ல பொறுப்புல இருக்கான், அருண்குமார்னு ஒருத்தன். அவனை துணை கூப்பிடுறேன், டே வாடா, எங்க இருக்குன்னு தெரியாது அந்த ஆபீஸ், வாடான்னு. ஆண்டு 10 மணிக்கு தான் ஆபீஸ் திறப்பாங்க, நாங்க 9 மணிக்கெல்லாம் போயிட்டோம் ஆபீஸ்க்கு, அது கூட தெரியாது. அப்படி போய் அங்க நிக்கிறோம். கூட்டுற ஆயாமா, இருங்க தம்பி வருவாங்க, லேட் ஆகுனுச்சு. 9 மணிக்கு காலையில சாப்பிடவே இல்லை, சும்மா போனோன்னு வந்துடும் அப்படின்னு தானே போறோம். அங்க போய் பார்த்தா நிக்கிறோம். எனக்கு பின்னாடி வேறு பெரியவங்க வெள்ளை வெட்டி கட்டினவங்க வரிசையா, பாவம் வயசானவங்க எல்லாம் வந்து வரிசையா நிக்கிறாங்க. என்னன்னா அப்பதான் வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த நாடு தானா என்பதே ஒரு கேள்வி ஆச்சு. அப்ப அங்க இருக்க அரசு அலுவலர்கள் யாரு மன்னர்கள் போல அவர்கள் உட்கார்ந்து மக்களை ஒரு அடிமைத்தனமாக, போய் டீ வாங்கிட்டு வா,
போய் பேப்பர் வாங்கிட்டு வா, போய் பேனா வாங்கிட்டு வா, இப்படின்னு அதிகாரம் செய்யக்கூடிய லெவல்ல அவர்கள் இருக்கிறதை என்னால் பார்க்க முடியும். நான் போய் கேட்கிறேன் ஒரு அலுவலர்கிட்ட, வாரிசாண்டு வாங்கிக்கணும் விஓ சொன்னாருங்க, நான் வாங்குறக்கா வந்திருக்கேன், வெளியில போய் உட்காருன்னு சொன்னார். 12 மணி வெளியில உட்கார்ந்து, ஏங்க சாப்பிடலங்க, காலில இருந்து கொடுங்க, உனக்கு என்ன அவசரம், வெளியில போய் உட்காருங்க. 1:30 மணி சாப்பிடல. அந்த வாரிசாண்டு வாங்குறதுக்கு 4 மணி வரைக்கும் அங்க வட்டாட்சியர் அலுவலகம் வாசலிலே வாட்டர் கேன் பிடிச்ச அந்த புகைப்படம் யாரெல்லாம் பார்த்தீங்க தெரியல. அப்ப கூட ஒரு தம்பி சொன்னடே, இப்படியே நிக்கிறான், ஒரு போட்டோ ஒன்று ஏறாங்க ஞாபகத்துக்கு அப்படின்னு. அந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலன்னா கூட நான் சொன்னேன், உங்களுக்கு காட்டுறேன் போகும்போது கூட. நான் யதார்த்தமா எடுக்க சொன்ன புகைப்படம், அப்படியே அந்த தூண்ல சாஞ்சிட்டு அப்படியே சோகமா சாப்பிடாம வாட்டர் கேன் கையில வச்ச அப்படி நின்று. அப்போ வட்டாட்சியர் என்னை பாக்குறாரு, அவர் பேரு கூட இன்னைக்கு ஞாபகம் இல்லை. அவர் பாக்குறாரு, பார்த்துட்டு அந்த தம்பி ரொம்ப நேரமா வெளியிலே நிக்கிறாப்புல, என்ன வரோன்னு சொல்லி அவரா கேட்கிறார். அப்போ சொல்லும்போது மாதவன் நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி அவர் பேரு. அவரு கேட்கும்போது என்னை கூப்பிடுறாரு உள்ள பியூனு, தம்பி உங்களை வட்டாட்சியர் கூப்பிடுறாரு, உள்ள போறேன். ஏன்னா அவர் பார்க்கட்டுமே தான் நிக்கிறேன். அப்போ என்ன தம்பி அப்படின்னு, வாரிசாண்டு வாங்க சொன்னாருங்க, வந்து நிக்கிறேன். அந்த அலுவலரை பேர் சொல்லி அழைத்தார். அந்த அலுவலரை நான் பேர் எங்க வேணாலும் சொல்லுவேன், அவர் பேர் இந்திரஜித். இந்திரஜித் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவர் வேமா வந்து கருப்பா, ஏன் அந்த பையனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காம வச்சிருக்கீங்கன்னா, இந்தா கொடுத்துற சார், இந்தா கொடுத்துற சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கையெழுத்து வாங்காம வச்சிருந்துருக்காரு. அப்புறமா வட்டாட்சியர் கையெழுத்து வாங்கி எனக்கு கொடுக்கும்போது 5:30 மணி இருக்கும் மாலை. நான் காலையில 9 மணியிலிருந்து மாலை 5:30 வரைக்கும் வாரிசு சான்றிதழ் வாங்குவதற்காக வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் அறிவு என்ற ஒன்று எனக்கு உதிக்கிறது. அப்பதான் யோசிச்சு பாக்குறேன், என்ன இங்க கட்டமைப்பு இருக்கு, என்ன அது அப்படின்னு யோசிக்கும் போது என் கூட இருக்க தம்பிகிட்ட சொன்னேன், டேய் இந்த மாதிரி மக்கள் தினமும் இவ்வளவு கஷ்டப்படுவாங்களே என்னடா. அப்போதுதான் சொன்னேன், சில சட்டங்களை நாம் தேடி பிடிக்க வேண்டும். அரசு அலுவலர்கள் என்பது நமக்கு வேலை செய்யக்கூடிய அலுவலர்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ளும். அப்ப அவர்களை கிடைக்கப்படி போட வேண்டும் என்றால் என்ன சட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு 2016 லாஸ்ட்ல தேடும் போதுதான் அப்ப கூகுள்ல வந்து தேடும் இந்த சட்டம். அப்போ ஆர்டிஐங்கிற ஒரு சட்டம் இருக்கிறதாக எனக்கு தெரியுது. தம்பி தினேசன் ஒருத்தன் எனக்கு சொல்றான், சித்தப்பா இந்த மாதிரி ஒரு அரசாங்க அலுவலகத்தில் நடக்கூடிய ஊழலை ஒரு சட்டத்தை வச்சு நம்ம கேட்க முடியும்ன்றான். அப்ப அப்படின்னா அந்த சட்டத்தை குறித்து எனக்கு அனுப்பு அப்படின்னா முதலில் அந்த சட்டத்தை ஆங்கிலத்துல பிடிஎஃப் எனக்கு அனுப்புறேன். எனக்கு நல்ல தமிழே ததுங்கினது, இதுல ஆங்கிலம் எப்படி நான் படிக்கிறது. அப்ப முதல் ஹக்கீம் அவர்கள் எழுதின ஒரு ஆர்டிஐ மாதிரியை தான் நான் உண்மையிலே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்து தான் முதல் மனு எழுதினேன். முதல் மனு என்ன எழுதினேன் அப்படின்னா, என்ன ஒரு நாள் முழுவதும் நிக்க வச்சுட்டீங்களப்பா, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு எல்லாம் எழுதலை. முதல்ல என் கிராம ஊராட்சிக்கு இந்த கடந்த 2016-17 இந்த வருடங்கள்ல எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, இந்த நிதியை நீங்கள் எவ்வாறு செலவு செய்தீர்கள், அந்த விவரத்தினுடைய, ஏன்னா ஒரு கிராம ஊராட்சி வளர்ச்சி கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் முதல் மனு எழுதினது எங்க கிராம ஊராட்சி சார்ந்த ஆர்டிஐ மனு தான் முதல் நான் எழுதுறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. சரி, நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர்ற விவரங்களை நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எனக்குன்னு இதுவரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனு கூட நான் எழுதியதே உண்மையில. நான் எழுதின ஒரு 500 ஆர்டிஐக்கு மேல எழுதியிருக்கேன். ஒரு ஆர்டிஐ கூட முருகேசன் என்பவனுக்கான ஒரு மனு எழுதியது. ஆனா ஒரே ஒரு மனு எழுது என்னன்னா, என்னை நிக்க வச்சாரு அந்த ஆபீசர். அவர் அந்த ஆபீஸுக்கு வந்துட்டார் திரும்ப. அவர் எங்க வேலை பார்த்தாரு, இது வரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு அப்படிங்க நான் யாருன்னு அவருக்கு நினைவுபடுத்துறதுக்காக ஒரு ஆர்டிஐ போட்டேன், அவ்வளவுதான். இப்ப ரீசெண்டா கடந்த 1ஆம் தேதி திரும்ப பணியேற்று மறுபடியும் என் வட்டாட்சிக்கே வந்திருக்காருப்பா. அவரு நேரடியா போய் கை கொடுத்தேன், வாங்க அப்படின்ட்டாரு. ஆமா, பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு ஒரு ஊருக்கு வட்டாட்சி டிரான்ஸ்ஃபர் அவர் எனக்கு போன் அடிக்கிறார், உங்க ஆள் உங்க ஏரியாவுக்கு வந்துட்டார் சார். இன்னைக்கு இப்ப ரீசெண்டா 1ஆம் தேதி அவரை பார்த்து சந்திச்சு கை கொடுத்துட்டு வந்தேன். அவர் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லியிருக்காரு, என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லுங்க, எல்லா ஊர்லயும் அந்த பேரை போய் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா ஒண்ணு அவருக்கு என்ன சொல்லுவேன்னா, அந்த இந்திரஜித் என்ற ஒரு அலுவலர் என்னை புறக்கணிக்கவில்லை என்றால், நான் கொடுத்த 500 ரூபாய்க்கு வேலை நடந்திருக்கும் என்றால், இன்னைக்கு உங்கள் மத்தியில ஒரு விவசாய குடிமகன் என்ற இந்த முருகேசன் இல்லை. உண்மைதானே? கண்டிப்பா பேரை பெருமைப்படுத்தப்படுகிறார், முன்னிலைப்படுத்தப்படுறார். இல்ல, அவர் நிராகரிக்கப்பட்டதால் நான் ஒருவன். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் நிராகரிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்போம். உண்மையில அதான் நடந்திருக்கும். அது ஏதோ ஒரு விதத்துல நம்ம நிராகரிக்கப்பட்டோம். இந்த இடத்துக்கு நம்ம வந்தோட நோக்கம் அதுவா தான் இருக்கு. நான் முதல்ல ஆர்டிஐ கிராம ஊராட்சியை மாத்தணும்னு நினைச்சேன். அதுதான் நான் எடுத்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் 2016 என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். அது ரூல்ஸ் எல்லாம் என்னன்னே தெரியாது. யூடியூப் சேனல் ஏதோ எல்லாம் போடுறாங்க, நம்மளும் போடுவோம் வீடியோ எடுத்து. நீங்க ஆரம்பத்தில் இருக்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கு. நான் பேசியிருக்க வீடியோ, நாங்க எடுத்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கு.
2 வியூஸ் போகும். அது யாரு? நானும் என் ஃப்ரெண்டு பார்த்ததா இருக்கும். நானும் என்னோட நண்பனும் பார்த்ததா இருக்கான். நான் அவனுக்கு போன் அடிச்சு, என் வீடியோ பார்த்தியா? இருறா பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அவனும் நானும் பார்த்ததான். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டு 2 நிமிடத்திற்குள் 200 பேர் பார்க்கறாங்க. உண்மையில 2 நிமிஷத்துக்குள்ள 200 பேர் பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய அந்த தேடுதலின் முயற்சியின் உச்சத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. அப்ப நான் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, இங்க வந்திருக்கிற நீங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்னல ஒரு கல்லு, அது ஒவ்வொருத்தருடைய பார்வையில எப்படி தெரியுதுன்னு சொன்னேன். இங்க வந்திருக்க நீங்க எல்லாரும் சிற்பி. இந்த சட்டத்தை ஒரு விவசாயி ஒரு கடைக்குள்ள 2016 வரைக்கும் ஒண்ணுமே தெரியாம சுத்திட்டு தெரிஞ்ச ஒருத்தன் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று மைக்க பிடிச்ச ஏதோ அனுபவத்தை பேசிட்டு இருக்கான்னு சொன்னா அந்த கல்லு தான் காரணம். எந்த கல்லு? ஆர்டிஏ என்ற அந்த கல்லு என் கண்ணுல பட்டதாங்க. அப்ப அதை வைத்து நாம் அழகாக சிற்பம் செதுக்க வேண்டும் என்று செதுக்கிய ஒவ்வொன்றும் உண்டு, ஒவ்வொரு நிகழ்வுகளும் உண்டு. அப்படி என் கிராமராட்சி கட்டமைக்க நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிற சமயத்துல யோசிக்கிறேன், ஏன் கிராமத்தை கட்டமைக்கிறான் லேசான விஷயமே கிடையாது. நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க ஒரு கிராமத்துல 7 கம்யூனிட்டி இருப்பான், 7 கம்யூனிட்டி இருப்பான். நீங்க அதெல்லாம் பொதுவாக டவுன்ல கூட அந்த அளவுக்கு தெரியாது, நகர்ப்புறங்கள் அந்த அளவுக்கு தெரியும். ஆனா கிராமங்கள்ல இந்த கட்டமைப்பு இன்னைக்கு இருக்கு. நாங்க ஒழிச்சிட்டோம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். அந்த கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு தான் இன்னைக்கு கிராமம் இயங்குது. அப்ப அந்த 7 சமுதாய இளைஞர்களையும் நம்ம ஒரு தளத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் நீங்க வளர்ச்சிங்கிற ஒன்றையே பண்ண முடியும். இல்லைன்னா 2 பேர் ஒரு பக்கம் நிற்பான், இன்னும் 2 பேர் நமக்கு எதிராக நிற்பான். இப்ப இவனையெல்லாம் கட்டமைக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு 4 பேர் ஃபர்ஸ்ட் பொதுக்குழு கூட்டினேன். 2016 லாஸ்ட்ல ஒரு 4 படித்த இளைஞர்களை ஒரு பொதுக்குழு கூட்டுறேன். அதுல விவேகானந்த பாரதி அப்படின்னு ஒரு தம்பி, அருண்குமார் ஒரு தம்பி, ராஜேஷ்னு ஒரு தம்பி, ராமகிருஷ்ணன் ஒரு தம்பி, நான் 5 பேர் கூட்டுறோம். கூட்டிட்டு பேசுறோம். டேய், வாட்ஸ்அப்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஊரோட வளர்ச்சிக்கு நம்ம ஊர் பேரை போட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு துவங்கும். யாரெல்லாம் நம்ம ஊர் வளரணும்னு நினைக்கிறான் அவனை ஜாதி, மதம், சினிமா, பொழுதுபோக்கு, கேளிக்கை இதுல தவிர்த்து நம்ம ஊர் வளர்ச்சியில இன்ட்ரெஸ்டா இருக்கிறவனை மட்டும் ஆட் பண்ணும். அப்படி 7 சமுதாய இளைஞர்களையும் 2019 ஒருங்கிணைச்சேன். 7 சமுதாய இளைஞர்களையும் 2019 ஒருங்கிணைச்சு நம்ம என்ன சொன்னாலும் எங்க பசங்க கேட்பான். அந்த அளவுக்கு இன்னைக்கு எங்க திருவாடான பிளாக்ல ஊராட்சி ஒன்றியத்துல 47 கிராம ஊராட்சி இருக்கு. இந்த 47 கிராம ஊராட்சியில ஒரு தன்னிறைவான சாலை இருக்கு அப்படின்னா அது எங்க கிராம ஊராட்சியா தான். 2வது 100% குடிநீர் இணைப்பு வீட்டுக்கு வீடு கொடுத்த ஊராட்சி என்றால் 47 முதலிடம் எங்க ஊராட்சி தான். நீங்க தாராளமா எங்க ஊரை பார்க்கலாம். எங்க ஊர்ல ஒரு 3 இடத்துல இந்த மின்மாற்றி வச்சிருக்கோம், ஒற்றைக்கோள் மின்மாற்றி. அங்கங்க கரண்ட் போனா அடுத்த மின்மாற்றில டக்குன்னு மாற்றி விட்டு கரண்ட் கொடுக்கும். இதுல வேலை செய்யறதுக்குன்னு அங்க இருக்குன்னு தனியாவே மின்சார வேலை செய்வதற்கு ஒரு தம்பி சம்பளத்துக்கு வச்சிருக்கோம், வாட்டர் போர்டுன்னு ஒரு தம்பி சம்பளத்துக்கே வச்சிருக்கோம். இதெல்லாம் எப்படி உருவாக்கணும் என்று சொன்னால் நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம பொதுநலம் என்ற ஒரு நினைப்பு. நாம் வளர்ந்தா மட்டும் போதாது, இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனை உள்ள மனிதர்களை ஒருங்கிணைத்ததன் வெற்றி தான். இப்ப இந்த இடத்துல 35 பேர் நம்ம இருக்கிறோம்னா இந்த ஒற்றை சிந்தனை நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். உண்மையா இல்லையா? ஒற்றை சிந்தனைகளை வரலைனாலும் உங்களை விட போறது கிடையாது. அது இந்த மறுபடியும் வந்துருவாரு இப்ப கொஞ்ச நேரத்துல. உங்களை விட போறது கிடையாது. ஒற்றை சிந்தனை ஆம் அப்படி சொன்னா மட்டும்தான் அவங்களை வெளியே விடுவோம். எல்லாத்தையும் விமல் எழுதி வச்சுக்குவார், இவரோட சிந்தனை வேற மாதிரி இருக்குங்க, சரியில்லைங்க, குடி உட்கார், இன்னொரு நாள் கிளாஸ் நடத்துவார். அப்படி கூட நாங்க செய்வோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டுங்க. எல்லாருடைய லைஃப்லயும் பிரச்சனை இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அதிலிருந்து தான் ஏதோ ஒன்றை இந்த சமுதாயத்திற்கு நாம் கொடுக்க கடன்பட்டவர்களாய். இப்ப நான் கஷ்டப்படுறேன்னா, இப்ப எல்லாம் என் பையன் ஸ்கூலுக்கு போனோடனே அங்க கேட்பாங்களாம், உனக்கு என்னப்பா, உங்க அப்பா யூடியூபரு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, யூடியூப்னு சொன்னாவே இன்னைக்கு கோடி கோடியா லட்சக்கணக்கா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா யூடியூபர், அந்த லிஸ்ட்ல நம்ம வச்சிட்டாங்க. அப்ப உங்க அப்பா லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறாரு, உனக்கு என்ன? அவன் சொல்லலாம், டேய் என் சைக்கிள்ல பெடலை மாத்த சொல்லி அந்த ஆட்ட 1 வாரம் ஆச்சுறான், இன்னும் அந்த ஆளு மாத்தி தர மாட்டான்டா, என் நிலைமை எனக்கு தண்டா அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு கூட நேற்று கூட, எப்பா அந்த பெடலையாவது மாத்தி கொடுப்பா அப்படின்னு இன்ன வரைக்கும் அவனுக்கு மாத்தி கொடுக்கலண்ணா. இந்த சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கட்டும். அன்னைக்கு ஒருத்தன் என் கூட சண்டைக்கு வந்தவன் சொல்றான்,
உனக்கு தான் இயக்கத்துல இருந்தெல்லாம் பணம் வருதாமே. சத்தியமா சொன்னா எனக்கிட்டே வந்து, உனக்கு தான் இயக்கத்துல இருந்தெல்லாம் பணம் வருதா, இதெல்லாம் உனக்கு யாரையா சொன்னா? அதெல்லாம் தெரியும், ஊரே பேசிக்குது. நம்ம என்னதான் நல்லது செய்தாலும் நம்மை டீ ப்ரமோட் செய்வதற்கு, நம்மை பின்னோக்கி இழுக்கிறதுக்கு ஒரு குரூப் இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம தனிப்பட்ட லைஃபா இருந்தாலும் பொதுநல லைஃபா இருந்தாலும் பின்னோக்கி இழுக்க ஒரு 4 பேர் இருந்துட்டே தான் இருப்பான். நீங்க அவனை விட்டுருங்க. அவன் கண்ணுக்கு எப்படி இருக்கும்னா அந்த பாத்ரூம் கல்லு மாதிரி தெரியும். அவன் கண்ணுக்கு எப்படி தெரியும்னா அந்த விவசாயத்துக்கு கொண்டு அந்த கல்லு அரைச்ச கல்லு மாதிரி தெரியும். ஆனா சிலை சிற்பம் என்பது நமக்கு மட்டும்தான். அந்த போக்கஸ்ல மட்டும்தான் நம்ம இங்க நகரணும். இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு வேளாண் துறை அலுவலகத்தை கூட கலாய்ச்சோம். இந்த வருஷத்துல ஒரு 100 அலுவலகத்தை ஆய்வு பண்ணிருன்னு என் தம்பிகளுக்கு சொல்லி வச்சிருக்கேன். இது வரைக்கும் 30 தாண்டிட்டோம். இப்ப எத்தனாவது தேதி? இன்னைக்கு 11. இன்னைக்கு இது வரைக்கும் இந்த வருஷத்துல 30 அலுவலகம் கலாய்வு தாண்டிட்டோம். இந்த வருஷத்துல 100 டார்கெட் பண்ணணும், ஆய்வு பண்ணணும். எப்படி நீங்க அதுல எல்லாம் ஒரு சில பேர் என்ன கேட்கலாம், எப்படி அசால்ட்டா ஒவ்வொரு அலுவலகத்துல போய் ஆய்வு பண்ணிட்டு வரீங்க? அப்ப ஆய்வு பண்ண முடியும் என்றால் இந்த சட்டம். நேற்று கூட ஒரு குறும்படம் போட்டோம். இதுல என்னன்னா, இது நம்ம ஸ்கூல் இதை நான் சொன்னேன் இல்லையா, முத வந்து எங்க ஊர்ல வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது இந்த ஸ்கூலை வச்சுதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம். அதான் எங்க ஸ்கூலு. இந்த வர்றவர் வந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு ஆய்வு போயிருக்காரு. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டிங்கிற ஒரு கிராம ஊராட்சிக்கு ஆய்வு போயிருக்காரு. அந்த கைலியோட வர்றாருல, அந்த பேப்பர் ஆட்டுறாரு பாருங்க, அவர் இங்க ஆய்வுல இருக்காரு. இப்ப வந்து ஒரு கிராம ஊராட்சி ஆய்வுல இருக்காரு. அவரு நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு அவரை பார்க்க? ஒரு சாதாரண ஒரு கிராமத்தின் மாதிரி இருக்கு இல்லையா? அவர் உண்மையிலே ஒரு ஆய்வுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாரு. அதை வச்சு ஒரு குறும்படம் பண்ணோம். பட் ஆனா அது இப்ப ஆடியோ வரல. சரி, அது வரும்போது பிளே பண்ண போட்டுக்கலாமா? நபர் அவர் 2016 வரைக்கும் எதுவுமே தெரியாம இருந்த ஒரு விவசாயி ஓரளவுக்கு இன்னைக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்படி உண்மையிலே நான் கற்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. தெரிந்து கொண்ட விஷயங்கள் கொஞ்சம். அந்த விஷயங்களை வைத்து இன்னைக்கு நாம் அந்த ஏரியாவில் என்ன செய்யறோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கிம் சொன்னார், நீங்க உங்களுடைய சுய தேவையா இருந்தாலும் பொதுநலம் ஒன்று செஞ்சுட்டீங்கன்னா அது தானா கம்ப்ளீட் ஆகும். அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, யாருக்காவது ஏதாவது ஒரு தேவை என்றால் அங்க அலுவலகத்திலிருந்து ஒரு ஃபோன் பண்ணி எனக்கிட்ட ஃபோன் கொடுத்து பேசுங்கன்னு சொன்னா உடனடியாக பட்டா கிடைக்கிறது. இங்க உடனடியாக எங்க ஏரியாவில் பட்டா கிடைக்கிறது, ஓஏபி கிடைக்கிறது, ரேஷன் கார்டு கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது. எத்தனையோ பேருக்கு பணமே கொடுக்காம நம்ம இலவசமா நிறைய சேவைகளை நம்ம பண்ணி கொடுத்தோம். காரணம் என்னன்னா, ஒன்றே ஒன்று, நான் ஒரு நல்ல சிற்பியாக இருந்ததினாலே அந்த கல்லை அடையாளம் கண்டுபிடித்து அதை செதுக்க நாட்கள் எடுத்து அதை செதுக்கி 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 அதை மியூசியத்தில் இன்னைக்கு வைத்திருக்கிறேன். எங்க வச்சிருக்கிறேன்? மியூசியத்தில் வைத்திருக்கிறதுனாலதான் அதோட வேல்வி என்னன்னு எனக்கு தெரியுது. அந்த வேல்விய நீங்களும் பெறணும். சாதாரண ஒரு வகுப்பு கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ மாநாட்டுக்காக நடத்துறாங்க, நிதி திரட்டுக்காக மட்டும் உங்களை அழைச்சிட்டோன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. தயவுசெய்து எனக்கு என்னடா எம்எல்ஏ மாதிரி பேசிட்டு இருக்கேனா? போன வாரம் சும்மா நடந்து வந்தேன், இந்த வாரம் பைக்ல போயிட்டு இருக்கேன், அடுத்த வாரம் கார்ல வருவேன், அப்படிலாம் இல்ல. அது ஏதோ ஒரு சீன் கிரியேட் பண்றாக்காண்டி. இது ரியாலிட்டி. இது வந்து உண்மையிலே ரியாலிட்டி. நாம் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு. இப்ப நம்ம அன்புக்கினி அண்ணன் திரு தியாகராஜன் அவர்கள் அவருடைய அனுபவத்தை இது கொஞ்சம் சும்மா அப்படியே ஷார்ட்டா பேசியிருக்கேன். இன்னும் சின்ன சின்ன குட்டி ஸ்டோரிலாம் நிறைய இருக்கு. இன்னும் நம்ம நேரங்கள் வரும்போது அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இருங்க, நம்ம கண்டிப்பா இன்னும் 3 நாள் இங்க தான் இருக்க போறோம். நிறைய விஷயங்களை நாம அப்படியே ஒரே குடும்பமா, நாங்க போன முறை இந்த ஜெஸ்டிக்கு வந்திருக்கும் போது நம்ம அதைத்தான் பண்ணோம். என்னன்னா, வெளியில போகும்போது எல்லாம் ஒருத்தர் வெளியே பின்னி நிக்கிறான். போங்கப்பா அப்படின்னா, நீங்க வாங்கினேன் போப்பா அப்படின்னா யாரையும் பத்தி விட முடியல. எல்லாம் அப்படியே 3 நாள் கழிச்சு ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தருக்கு போறதுக்கு மனசே இல்லை. ஆனா எங்கிருந்தோ வந்தவர்கள், எங்கெங்கே இருந்து வந்தவர்கள் இங்கிருந்து போகும்போது ஒரே குடும்பமாக நாங்கள் வெளியில போனோம். அதேதான் இங்க நடக்க போகுது. நீங்க 6500 ரூபாய் கட்டிட்டு வந்தாலும் நீங்க வெளியில போகும்போது ஒரு உறவினராக தான் நீங்க போக போறீங்க, நம்ம டீமா தான் நீங்க வெளியில போக போறீங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்லிக்கிட்டு இன்னொரு வாய்ப்பு வரும்போது உங்களை சந்திக்கிறேன். இப்ப அண்ணன் கேப்டன் அவர்கள் கையில கொடுத்து